Hi friends, welcome to Prathis Cookbook. எல்லாருக்கும் a very happy பொங்கல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் 1/2 kg பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல நம்ம துருவி எடுத்துக்கிற பீட்ரூட்டை எல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கலாம். அது கூட சுகர் நான் 1.5 கப் சுகர் சேர்க்குறேன். அதை 2 பேட்சஸாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3/4 கப்பு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்ட சர்க்கரைலாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் எடுத்து வச்சுருந்த 1/4 கப் ப்ளஸ் இன்னொரு 1/2 கப்பு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு சர்க்கரை. நான் ஏன் 2 பேட்சாக சேர்க்குறேன்னா, முதலே நம்ம நிறைய சர்க்கரை போட்டுட்டோன்னா ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம கம்மி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு பார்த்தா அப்படியே விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த இனிப்பு போதும்லாம். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. நம்ம போட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா. உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஆனால் கலர் மாறிடும். ஒரு 1/4 லிட்டர் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்லெஸ் கோவான்னு கிடைக்கும்ல, அதை லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால்லையே இந்த பீட்ரூட் ஃபுல்லாக வெந்து வரணும். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் நட்ஸ்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, அக்ரூட் எது வேணுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின பால் அப்புறம் அந்த தண்ணி விட்டது எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை கொஞ்சம் உருக்கி நட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்த உடனே அதை நம்மளோட ஹல்வா கூட சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்வீட் ஊயாக வேணும்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அல்வா பதத்தில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பாலெல்லாம் வற்றின பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சில கிச்சன் ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Prathi's Cookbook. See you in another video. Bye bye.